திரு வன்னியரசு, ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட பரந்தூருக்கு போய் போராட்டம்லாம் நடத்துனீங்க, மக்களை சந்திச்சிங்க, பேசுனீங்க. இப்போ அதே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக தான் திரு விஜயும் போறார். இப்போ திரு வீர விக்னேஷ் பேசுறதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நீங்க வலியுறுத்தின அந்த கருத்துக்களை தான் அவங்க தமிழக வெற்றி கழகமும் பேசுறாங்கன்னா மக்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக திரு விஜயோடைய பயணம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆமாம், அதாவது பரந்தூர் விமான நிலையம் அங்கே கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கை. மொத்தம் அங்கே 20 ஊர்கள்லேருந்து இந்த போராட்டத்தை கொஞ்சம் நாங்கள் அந்த ஊருக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அங்கே போய் அந்த மக்களை சந்தித்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார். அதுக்கடுத்து நானும் அங்கே போய் போராட்டத்தில் பங்கெடுத்து தலைவரோடையும் போய் பங்கெடுத்தோம். அப்போ அங்கே போய் மக்களை பார்க்கும் பொழுது அங்கே கிராமங்கள், அதாவது கிராமங்களே அப்புறப்படுத்தப்படுறாங்க. வெறும் ஏரிகள் 13 ஏரிகள் போகுது அப்படிங்கிறது இல்லை, நீர்நிலைகள் போகுது. அதை தாண்டி காலங்காலமாக வசித்த சொந்த ஊரில் இருக்கிற மக்கள் அகதியாக இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆபத்து இருக்குது. இது சொந்த மண்ணின் மைந்தர்களே நீங்கள் வெளியேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத. அதனால் இங்கே நீங்கள் விமான நிலையம் கூடாது, பரந்தூர் விமான நிலையம் அங்கே வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் வேணாம், நம்ம மக்களுடைய பிரதிநிதிகளாக விடுதலை சிறுத்தைகள் அதை தொடர்ச்சி அந்த போராட்ட களத்தில் நீங்கள் சொன்னது போல் 900க்கு நாட்களுக்கு மேலே அவங்க இந்த போராட்ட களத்திலே நிற்கிறாங்க. அதனால் அந்த போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறோம். நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் சொல்கிறோம், அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஊரை வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லி நீர்நிலைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5746 ஏக்கர் நாங்கள் எடுக்க போகிறோம். டோட்டலாக அவங்க 445 ஏக்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இது எடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. மக்கள் கூடாதுன்னு சொன்னால் நாங்களும் முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்திருக்கிறோம், அந்த போராட்ட களத்திலையும் ஈடுபட்டுருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் ஒன்றிய அரசு இதை நீங்கள் முன்னெடுக்கிறது, இந்தியா முழுக்க அவங்க விமான நிலையங்களை விரிவு பண்ணுறது, இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுங்கிறது அதானிக்காக அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். இந்த விமான நிலையமே நீங்கள் சென்னைக்கும் அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே நீங்கள் வைக்கிறீங்க, அந்த இடத்துல யாருக்காக கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். விமான நிலையம் வேணுன்றதான தமிழக அரசு நிலைப்பாடும் கூட இல்லை, அதுதான் அது தவறுன்னு சொல்கிறோம் நாங்கள். விமான நிலையம் கடந்த அரசு அதை ஒப்புதல் கொடுத்தது, இந்த அரசு அதை நிலங்களை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இருக்குது. ஒரு அரசுக்கு இன்னும் அதானிக்கு நிலத்தை எடுத்து கொடுக்குற ரியல் எஸ்டேட் வேலை செய்யக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அது மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று. அதே கருத்தை திரு விஜய் வலியுறுத்தும் போது இன்னும் இதை நான் சொல்றேன். இப்போ மரியாதைக்குரிய சுமந்த் அவர்கள் சொன்னார், இது பெரிய வேலை வாய்ப்பு வரப்போகுது, அது பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மக்களை நீங்க அகதியா மாத்திட்டு என்னத்தை நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? எதுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு? மக்களே இங்கே அகதியாக இருக்க போகிறாங்க, ஏரிகள் போச்சு, காலங்காலமாக வசித்த வீடுகள் இருக்குது, எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அப்போ அதை நீங்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பேரில் நீங்கள் மக்களை அப்புறப்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும்? யாரோ நீங்கள் வேலை வாய்ப்பு யாருக்கு தர்றீங்க? நீங்கள் திருச்சியில் இருக்கிற விமான நிலையத்துக்கு, மதுரையில் இருக்கிற விமான நிலையத்துக்கு, சென்னையில் இருக்கிற விமான நிலையத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், எல்லாம் சர்வே எடுங்க. எவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ இங்கே சொந்த மண்ணின் மைந்தர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். யார் வேலை வாய்ப்பு அங்கே இருக்குதா இல்லையா? சும்மா வேலை வாய்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்ச்சிங்கிற பேரில் அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் அந்நியப்படுத்துறது, அவங்கள அகதியாக மாற்றுறது அப்படிங்கிறது முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது சும்மா சாதாரணமாக வளர்ச்சிங்கிற பேரில் எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. இது முழுக்க முழுக்க ஆபத்தானது. சூழலியல் அரசியல் தொடர்பாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறோம். டங்ஸ்டன்னா முதல்ல நம்ம நின்று அந்த போராட்டத்தை நிற்கணும். நீங்கள் பரந்தூர் விமான நிலையமா அதில் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். எங்கே நீங்கள் இந்த மாதிரியா யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க? மக்களுக்கு என்ன அதில் பயன்? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் இருக்கிற எங்கள் நிலத்தை விவசாயம் காலங்காலமாக நீங்கள் எங்களுக்கு நெல்லையும் வயலையும் உருவாக்கின அந்த அந்த விவசாய நிலத்தை நீங்கள் வேற யாருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு எப்படி நாங்கள் ஒத்துக்க? 1 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் இல்லை, எப்படி என்ன அதில் என்ன இருக்குது? என்ன நீங்கள் இப்படி தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை எடுக்கும்போது சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நிலவரம்? அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், சொந்த நிலத்தை கொடுத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்ல முடியுமா? சொந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டு போனாங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்திட்டாங்களா ஒன்றிய அரசு? முழுக்க முழுக்க பாஜக ஒன்றிய அரசு இந்த மாதிரி மக்களை மக்களுடைய நிலத்தை கொள்ளையடித்து அதில் வயிறு பிழைக்கிற வேலையில தான் பண்ணுறாங்க. அதற்கு விஜயோடைய பரந்தூர் பயணம் இப்ப யாருக்கு நெருக்கடி? திமுக அரசுக்கு நெருக்கடியா, பாஜக? இல்ல, அதாவது
2 அரசுகளுமே இது ஒத்துழைப்பு தர்றாங்க. அப்ப 2 பேருமே இதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்க அதுல எந்த விதத்துல நாங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய சுகுணா தேவார்கள் அவர் சொன்னது போல எலைட் அரசியலிருந்து இப்போ ஃப்ளைட் அரசியலுக்கு போறாரு, பறந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு போறாரு. அது ஒரு கவன ஈர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் எல்லாம் நீங்க வெறுமனே வந்து இதை கடந்து போயிட முடியாது. கொள்கை தலைவர்னு சொல்லி தந்தை பெரியாரை சொல்லிட்டு தந்தை பெரியாரினுடைய அந்த அடையாளத்தை, பிம்பத்தை, அவருடைய அரசியலை மிக மோசமாக அடித்து உடைக்கும் போது நீங்கள் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதுக்குல அது வந்து சீமானுடைய உரையாடலை விட மோசமானது. இல்லை, மாநாட்டில் பிரகடனப்படுத்திட்டோம் நாங்கள். அதுதாங்க. அதனால தான் நாங்கள் அக்கறையோட ஒரு நாளைக்கு நாங்கள் பதில் இல்லை, அதனால தான் நான் அக்கறையோட சொல்கிறோம். அதனால தான் அந்த உரிமையோட பேசுகிறோம். இல்லை, எதிர்நிலையிலேருந்து நாங்கள் பேசலை. நீங்கள் வந்து இவ்வளவு மோசமாக வந்து நீங்கள் வந்து நான் கொள்கை தலைவர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த கொள்கை தலைவரை வந்து முதல்ல வந்து அவருடைய அரசியல் பிம்பத்தை உடைக்கிறாங்க. அது ரொம்ப அது ஆர்எஸ்எஸ்க்கு, பாஜகவுக்கு, சங் பரிவார கும்பலுக்கு ஆதரவான நிலைப்பாடு. அந்த ஆதரவான நிலைப்பாடை நீங்கள் வந்து விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது எப்படி வந்து மக்கள் நம்புவாங்க? சரி.